ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் ராங்கி சேனல். பேசுவது உங்கள் ராங்கி திவ்யா. இன்றைக்கி நம்மளோட வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பரணி அப்படிங்கிறவங்களோட ஃப்ரெண்டு இறந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த திகில் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைய காணொளியும் அதிர்ச்சி நிறைந்த திகில் மற்றும் மர்மமான சம்பவங்களை நீங்கள் முழுமையாக பெறலாம். வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே நடந்த ஒரு திகில் சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் ஒரு குறுகிய கிராமத்தில் நடந்த ஒரு அமானுஷமான விஷயந்தான். இது யாருக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரணி அப்படிங்கிறவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷமான விஷயந்தான். எந்த காலகட்டத்தில் அப்படின்னா 2020 காலகட்டத்தில் பரணியோட ஃபேமிலியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு தம்பி, அவங்க பேர் வந்து தரணி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா 4 பேர் மட்டும்தான். தரணி வந்து 2020 காலகட்டத்தில் வந்து 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க தம்பி வந்து 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கூலுக்கு வந்து எப்போவுமே சைக்கிளில் போயிட்டு வர்றது தான் வழக்கம். 12ஆவது அப்படின்னாலே வந்துட்டு கொஞ்சம் இந்த நைட் ஸ்டடீஸ்லாம் வைக்கிறது வந்து வழக்கமாகவே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பரணியை பொறுத்தளவுக்கு அவங்க ரொம்ப அதிகமான சிவன் பக்தன்னு சொல்லலாம். எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்க வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. கோயம்புத்தூரில் இருக்க அந்த சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க குடும்பத்தோடு போகிறப்ப அங்கே வந்து ஒரு சிவனடியார் இருக்கார். அவங்க வந்து சாப்பாடு வந்து நிறைய பேர் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்க யாரையுமே மதிக்காமல் சாப்பாடை வந்து வாங்குறதில்ல. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பரணி வந்து அவங்க ஒரு தயிர் சாப்பாடு வந்து வெளியே வாங்கிட்டு வந்து, அவங்க சிவன் பக்தர் இல்லையா, அதனால் சிவனடியார் மேலே ஒரு மரியாதை அவங்களுக்கு. அப்படி வந்து அவங்க ஒரு பார்சலை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஒரு பயம், ஒரு தயக்கத்தோடு தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா மித்தவங்க கொடுத்தது எதையுமே அவங்க வந்து வாங்கிக்கல அந்த காரணத்தினால. ஆனால் அந்த சிவனடியார் வந்து இவங்க கொடுத்த அந்த ஒரு பார்சலை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அவங்களுக்கு ரிட்டனாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ருத்ராட்சம் போட்டு ஒரு மாலை மாதிரி கொடுக்குறாங்க. இதை வந்து எப்போவுமே உன்னுடன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கொடுத்துட்டு, சிவபெருமான் எப்போவுமே உங்க கூடையே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க அங்கேருந்து. அப்படி இருக்கப்ப பரணியும் அவங்க அம்மா அப்பா எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க ஸ்கூல் போயிட்டு சொன்னலையே நைட் ஸ்டடிலாம் இருக்குன்னு, அப்படி இருக்க பட்சத்தில் 7 மணிக்கு தான் அவங்களுக்கு ஸ்கூல் முடியுது. அவங்க தம்பியை வந்து அவங்க இருக்க சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, அவங்க 2 பேருமே எப்பவுமே சேர்ந்து தான் போகிறது வழக்கம். ஸோ நான் வரதுக்கு லேட் ஆகுண்டா, வெயிட் பண்ண, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க தம்பியும் அன்றைய நாள் வந்து அவங்க கூட இருந்துட்டு 7 மணி கிட்டத்தட்ட தான் 2 பேருமே கிளம்பியிருக்காங்க. ஸோ எப்போவும் போகிற பாதை தான். ஆனால் அவங்க போகிற பாதை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு அத்துவான காடு தான். அங்கே வந்து அவங்க வந்து ஒரு மயானத்தை தாண்டி தான் போகணும். அப்படி தாண்டி போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பரணி வந்து ஸ்கிட்டாகி வந்து என்ன பண்ணுறாங்க, சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க. எங்கன்னா அந்த மயானத்துக்கு ஆப்போசிட்டில் போகிற அந்த ரோட்டில் ஸ்கிட்டாகி கீழே விழுந்த உடனே பரணிக்கு வந்து லைட்டாக தான் காயமாயிடுக்கு. ஆனால் பரணி சைக்கிள் வந்து 2 பேரும் சேமாக தானே போவாங்க. பரணி கீழே விழுந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து தரணி மேலே சாஞ்சு விழுந்ததுன்னா 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க. ஸோ பரணிக்கு அந்த அளவுக்கு காயம் இல்லை. ஆனால் தரணியோட கையில் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகி ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா சரிடா, இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, 2 பேருமே வீட்டுக்கு போய் அம்மாட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் வந்து அந்த காயத்துக்கு மருந்து வச்சு விட்டு கொஞ்சம் லைட்டாக பயம், ஏன்னா அவங்க மயானத்துக்கிட்ட விழுந்திருக்காங்க இல்லையா, அதனால் சரி ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் 2 பேர்த்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு நைட்டு வந்து தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவங்க வீட்டில் அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தரணின்னு சொன்ன இல்லையா, அவங்களோட அந்த சில பல நடவடிக்கைகளில் ஒரு சில மாற்றங்கள் தெரியுது. என்னென்னா, 2 பேருமே சேர்ந்து தான் வந்து தூங்குவாங்க. தரணியும் பரணியும் 2 பேருமே மாடியில், மொட்டை மாடியில் தான் போய் தூங்குவாங்க. ஏன்னா வந்து அது வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நைட்டு வந்து கீழே படுக்கிறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. 2 பேரும் அதாவது 2 ரூம் தான் இருக்கும். கிச்சன் 1, பெட்ரூம் 1. அம்மா அப்பா 4 பேரும் சேர்ந்து தான் படுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க வந்து மேலே போய் படுத்துக்குவாங்க. மொட்டை மாடியிலலாம் அந்த துணி துவைக்கிற கல் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே அப்படி ஒரு கல் ஒன்று இருக்குது. 2 பேருமே பாய் விரித்து மேலே தான் படுத்திருக்காங்க. ஒரு மணி கிட்டத்தட்ட இருக்கும். அந்த பரணி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு டக்குன்னு முழிப்பு தட்டுது, தண்ணி தவிச்சிட்டு. அப்படி இருக்கப்போ பக்கத்தில் இருந்து அவங்க தம்பியை காணும்.
எங்கன்னு சுற்றி முற்றி பார்த்தா அந்த துணி துவைக்கிற கல் இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்துட்டு அவங்க வந்து வேற யாரையோ பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பரணிக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறமா அவங்கள போய் கூப்பிட போகிறாங்க. அவங்க வந்து அவங்க அண்ணன் வந்தது கூட தெரியாமல் அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வேகமாக சவுண்டு போட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இல்லை நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க எழுப்பி கொண்டு வந்து பக்கத்தில் வந்து படுக்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் போகுது. இந்த பசங்கள்லாம் வந்து ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறமே வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு விளையாடுவாங்க இல்லையா, கிரிக்கெட், வாலிபால் அந்த மாதிரி. அப்போ வந்து பரணிக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். கூட தரணியும் எப்போவுமே கூப்பிட்டு போகிறது வழக்கம். அப்படி கூப்பிட்டு போகிறப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. தரணி வந்து கொஞ்சம் அவங்க விளையாடுறதெல்லாம் வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருப்பார். அப்போ வந்து ஒரு 7 மணி அந்த மாதிரி தான் கிரவுண்ட்லேருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தரணி அப்படிங்கிற நபர் வந்து ஒரு இடத்த வந்து பார்த்துட்டு உற்று நோக்கிட்டு ஒரு பையன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இதை கவனித்த பரணி என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைண்ணா நான் சக்திவேல் அண்ணாவை அங்கே பார்த்தேன், அவங்க நான் கூப்பிட திரும்பாமல் அப்படி போயிட்டாங்கண்ணா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே வந்து பரணியோட முகத்தில் அல்லே இல்லை. என்னடா சொல்கிற, சக்திவேலை நீ பார்த்தியா, அவன் தான் இறந்து 2 நாளாக ஆகுதேடா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களோட கண்களில் கண்ணீர் நிற்க. அதுக்கப்புறம் இல்லைண்ணா நான் பார்த்தேன் அவங்கள அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா உன் பிரம்மையாக இருக்கும், வா போகலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்கள வந்து அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் அன்றைய நாளை வந்து இன்னொரு திகில் சம்பவம்னு நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொன்னேன்ல அவங்க தூங்குவாங்க மாடியில் தானே, அதே மாதிரி ஒரு முந்தைய நாள் வந்து அவர் எப்படி அந்த கல் மேலே உட்காந்து தனியாக பேசிகிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி அன்றைய இரவும் ஒரு 2 மணி கிட்டத்தட்ட அவர் அங்கே உட்காந்து தனியாக வந்து பேசலை. பட் ஏதோ ஒரு விஷயத்த முணங்கிக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. இந்த சத்தம் வந்து அவருக்கு கேட்டவுடனே, அதாவது பரணி அப்படிங்கிறவங்களுக்கு கேட்டவுடனே எந்திரிச்சு வந்து அவங்க தம்பியை டக்குன்னு மிரட்டி கூட்டிகிட்டு வந்து படுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவர் வந்து ரிப்பீட்டடாக யோசிச்சுட்டு அவர் கழுத்தில் வந்து ஒரு ருத்ராட்ச கொட்டை வந்து அந்த இவர் கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா, சிவனடியார், அதை எடுத்து அவங்க தம்பியோட கழுத்தில் போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க தம்பி தூங்குறதை இவர் நோட் பண்ணுறாரு. சரி இதெல்லாம் நம்ம இப்படியே வச்சுட்டு இருந்தால் சரி வராது, நம்ம அம்மா கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கும் இந்த ஆன்மீகம், ஆன்மா மேலெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிற ஃபேமிலி தான். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சிவன் கோயில் தானே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அங்கேயே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அன்னைக்கு சிவனடியார் பார்த்தாங்க இல்லையா, அந்த சிவனடியாரே அங்கேயும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்களே வந்து இங்கே வா, உங்கள் பிரச்சனை என்னன்னு நல்லா போய் தெரியும், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து ஆனால் வந்து அவங்க தம்பி வந்து கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் அவங்கள கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் இழுத்துட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அப்போ அந்த சிவனடியார் வந்து அவர்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி பயத்தோடு நான் வந்து சக்திவேல் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பரணியோட கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, சக்திவேல் அப்படிங்கிற நபர் வேறு யாருமே இல்லை, பரணியோட ரொம்ப நெருங்கிய நண்பர். ஸ்கூல் படிக்கிறப்ப 2 பேருமே பிரியவே மாட்டாங்க. அப்படி வந்து ரொம்பவே நெருங்கிய நண்பர். ஸோ வந்து அந்த தரணி அப்படிங்கிற வாயிலே இருந்து அவங்க சொல்கிறாங்க, நான் சக்திவேல் இந்த மாதிரி ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எங்கள் அப்பா திட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால ஒரு கோவம், ஒரு இதில் வந்து நான் கையை அறுத்துட்டேன், அதனால நான் இறந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து பரணினா ரொம்ப பிடிக்கும், அவன் கூடயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவன் அன்னைக்கு ஸ்கிட்டாகி கீழே விழுந்தப்போ அவன் மேலே தான் நான் வந்து ஏறலாம் அப்படின்னு நினச்சேன். அங்கே தான் வந்து என்னென்னா இவங்களை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. சக்திவேலை வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவரை இறந்துருப்பார். அந்த மயானத்தில் தான் வந்து அவரை வந்து அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஊர் தான். ஸோ இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து சைக்கிளில் வருவாங்க. அப்போ வந்து அதனால தான் வந்து அவன் ஸ்கிட்டாகி விழுந்தனால அவன் மேலே நான் போல தான் நினச்சேன். பட் அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுனால தான் நான் தரணிக்கிட்ட போக வேண்டியதாகிருச்சு. ஆனாலும் அவன் கூட இருந்தும் நான் பரணி கூட நான் ரொம்ப இதாகவே இருந்தேன். எனக்கு வந்து அவன் கூட மட்டும் ஒரு நாள் இருந்துட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் அதுக்கும் பரணி வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, சக்திவேல்னா அப்படின்னா இவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு நாளுக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் அவங்க கூட வந்து இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆவி வந்து அந்த உடம்பை விட்டு போயிடுச்சு. ஸோ இன்னும் நான் என் ஃப்ரெண்டை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், இன்னமும் அவன் வந்து என் கூடயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. மட்டும் புரிஞ்சுக்கோங்க,
எந்த விஷயத்துக்குமே தற்கொலை அப்படிங்கிறது தீர்வு ஆகவே ஆகாது. ஐ திங்க் ஸோ என் வாய்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. எனிவேஸ் என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் போட்டு போயிருங்க. உங்கள் வாழ்க்கையிலும் இது மாதிரி ஏதாவது அமானுஷம் நிறைந்த சம்பவங்கள் நடந்திருந்தா கீழே கொடுக்கப்படும் என்னுடைய மின்னஞ்சலுக்கு டெக்ஸ்ட்டாவோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும் என்னோட இன்ஸ்டா ஐடிக்கு வாய்ஸ் நோட்டாவோ சென்ட் பண்ணுங்கள். பாய் எவ்ரி ஒன்.